ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பீட்டா ஃபிஷ் பேடியை பற்றி பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது டே ஒன்க்கான வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இது 4 நாளுக்கான வீடியோ நான் 6 மினிட்ஸில் போட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. ஃபுல்லாக பாருங்க. இது என்னோட ஃபுல் போட். இது நான் குளத்தூரில் வாங்கினேன். இது ஃபீமேல ஃபுல் போட் தான். இந்த பேடிங் விட்டால் கண்டிப்பாக எனக்கு ஃபுல் போட்டில் தான் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். டே ஒன்ல நான் பண்ணுறது டேங்கை நல்லா க்ளீன் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி ஃபுட்டு நல்லா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது டேங்க்கு. அதுக்கப்புறம் ஃபுட்டு போடாதீங்க. வேணா ஃபீமேல் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா மேல் எடுத்துக்க அது ஃபுட்டு. ஸோ நீங்கள் ஃபீமேல் மட்டும் ஃபுட்டு போடுங்க. ஃபீமேல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேல் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது வளைஞ்சு போயிட்டு வரும் 4 வாட்டி. இந்த மாதிரி டே ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கும். மினிமம் ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 12 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ண பிறகு என்ன பண்ணுங்க, மேல் பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கான்னு பாருங்க. ஒன்ஸ் உங்கள் மேல் பபுள் நெஸ்ட் கட்டிருச்சுன்னா நீங்கள் பேடிக்கு விடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பபுள் நெஸ்ட் மேலே ஒரு பாலித்தீன் கவர் போடுவாங்க. கண்டிப்பாக கவர் போடவே கூடாது. நீங்கள் கவர் போட்டிங்கன்னா அதுவே உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப கெடுதலாயிடும். ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஸோ நீங்கள் கவர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் லைவ் பிளாட் எதாவது போடுங்க. இது டே 2 பாருங்க, பபுள் நெஸ்ட் கட்டி இருக்கு. ஸோ நான் பேடிக்கு விட்டுறதுக்கான டைமு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் விடணும். இல்லை அவங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 14 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பபுள் நெஸ்ட் கட்டிச்சுன்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ட்ரைனிங் விட ஆரம்பிச்சிடலாங்க. அந்த மாதிரி விடும்போது உங்கள் மேல் பீட்டா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஃபீமேலை போட்டு நல்லா கடிச்சிடும். ஸோ உங்கள் ஃபீமேலும் சாவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுங்க. ஒரு 12 ஹவர்ஸ் மினிமம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 14 ஹவர்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் நைட் ஒரு 9 மணிக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு காலைல அந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, டே டைமில் எடுத்து வச்சிடுறீங்க. நைட் டைமில் பெரி பண்ணிடலான்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பாட்டிலில் நைட்டில் வைங்க. அப்போ தான் அட்ரஸிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் மேலுக்கு. பபுளக்ஸ் பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். உங்கள் மேல் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த மாதிரி விடும். இப்போ நம்ம ஃபீமேல் விடலாம். உங்கள் ஃபீமேல் விட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. ஏன்னா ஃபீமேல் விடும் போது என்ன பண்ணும், மேல் போட்டு சாமி அடிச்சதுன்னா கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஃபீமேல் நீங்கள் உடனே எடுத்துடணும். என்னோட மேல் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். என் மேல் அவ்வளோவா இதை அட்டாக் பண்ணல. ஸோ நான் இதை ப்ரீடிங் கண்டினியூ பண்ண போகிறேன். பாருங்க, ஃபீமேலை விட்டுட்டா. ஸோ என் மேல் அதை ரொம்ப அட்டாக் என்ன பண்ணுதான்னு பாருங்க. ஆக்சுவலாக இது அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதோட தோகையை விரிச்சு காட்டுது பாருங்க. ஃபீமேல் தான் போய் அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. பாருங்க, என்னோட ஃபீமேல் மேல் மாதிரி போய் அட்டாக் பண்ணுது. ஃபுல் மூனில் மட்டும்தான் ஃபீமேல் ரொம்ப அழகாக இருக்கும் மேல் மாதிரியே. மற்ற எல்லா ஃபீமேல் பீட்டாவும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் நான் ஃபுல் மூனில் தான் வாங்குவேன். ஃபீமேல் மட்டும் பாருங்க, ஃபீமேல் அதுவே மேல் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ பாருங்க, ரெண்டும் இது கூண்டு கட்டுறதுக்கு சொல்லுது டே 3. இப்போ பார்த்தீங்கன்னா டே 3ல் குட்டி போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரி, குட்டி போடுறதுக்காக அது பபுள் நெக்ஸ்ட் கட்ட போயிருக்கு மேலு. ஃபீமேலும் அதை இடத்த சூஸ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்க, ரெண்டும் பெட் ஆகும். இப்போ ஒன்ஸ் பெட் ஆச்சுன்னா அதுலேயே ஒரு 50-20 எக்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக போடணும். பாருங்க, எக்ஸ் எவ்வளோ அழகாக வருது. அந்த பெட்டிங் பொசிஷனில் இருக்கும்போது பாருங்க, மேலும் எக்ஸு இதில் ஒரு 30 எக்ஸு கிட்ட இருக்குது. இது நான் ஒரு 4 டைம்ஸ் இல்லை 10 டைம்ஸ் போடணும். அது ஒவ்வொரு ஃபீமேலை பொறுத்து. சில ஃபீமேல் 10 டைம்ஸ் போடணும். சில ஃபீமேல் 3 டைம்ஸ் போடணும். ஒன்ஸ் எக்ஸு போட்டுச்சுன்னா அதை மேலே கலெக்ட் பண்ணி அது மேலே கொண்டு போய் வச்சிடும். சில ஃபீமேலும் ஹெல்ப் பண்ணுது பாருங்க. இதெல்லாம் ரேர் கேஸ். சில ஃபீமேல் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். சில ஃபீமேல் எக்ஸை சாப்பிட்ரும். ஆனால் என்னோட ஃபீமேல் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. எல்லா எக்ஸை கலெக்ட் பண்ணுது. ஒரு எக்ஸை கூட விடக்கூடாதுன்னு சொல்லி மேலும் ஃபீமேலும் கலெக்ட் பண்ணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணு பாருங்க, மேலை விட ஃபீமேல் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணுது. பாருங்க, மேலே எடுத்துகிட்டு போய் அந்த பபுள் எக்ஸ்ட்னு சொல்லுவோம். அது மேலே பாருங்க, மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கும். பாருங்க, இந்த மாதிரி தான் வச்சுக்கோ. ஃபீமேல் பாருங்க, எந்த எக்கையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி இந்த டே ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். டே 3ல்
டே 3ல நீங்கள் எப்போ ஃபீமேல் எடுக்கணும்னா உங்கள் ஃபீமேல் வந்து எக்ஸ் போடுறது ஸ்டாப் பண்ணுறோம். டேக் வால்மார்க் அப்போ எடுத்துடணும். இப்போ டே 4ல் பாருங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் குட்டி குட்டியாக பாருங்க. இதான் பீட்டாவோட ஃப்ரை ரொம்ப குட்டியாக இருக்கும். டே 4ல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மேல் பீட்டாவை எடுத்துடுறீங்க. கண்டிப்பாக மேல் பீட்டா வந்து டே 4ல் எடுக்கக்கூடாது. டே 6 வரைக்கும் வச்சுருக்கணும். மேல் பீட்டா இருந்தால் தான் அதோட ப்ரைஸை காப்பாற்ற முடியும். இங்கே பாருங்க கீழே விழுந்துடும் எல்லா ப்ரைஸும். அதை எடுத்துகிட்டு போய் அது பபுள் எக்ஸில் வைக்கும். இந்த மாதிரி அது 2 டேஸ்க்கு போடணும். சாரி, டே 6 வரைக்கும் போடணும். நீங்கள் என்ன பண்ணுறது, டே 4ல் வந்து ஃபீமேல், சாரி டே 3ல் வந்து ஃபீமேல் எடுத்துடணும். டே 6ல் மேல் எடுக்கணும். இதை மட்டும் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரைஸுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபுட்டு போடணும். நிறைய பேர் நிறைய ஃபீட் பண்ணி அதை சாவடிச்சிடுவாங்க. நீங்கள் ஃபுட் அதுக்கு வைக்க தேவையில்ல. வேண்டாம் ஒரு ஆக்சிஜன் பம்பு, அதுவும் ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும். அப்போ தான் உங்கள் ப்ரைஸை காப்பாற்ற முடியும். டே 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் ப்ரைஸை காப்பாற்றுறது. நிறைய பேர் ஃபுட்டு போடுறீங்க, அந்த ஃபுட்டை மட்டும் போடவே கூடாது கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கேட்கலாம். நன்றி, வணக்கம்.